போயிட்டுமே ஷம்மன் ஃபார் 3 இன்னும் லைக் போடாம பாக்குறீங்களா? லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணுங்க. இப்போ எதுக்கு திரும்ப GTA 5ல வந்திருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே இதுதான் வந்தது, அதனால தான் திரும்பியும் கேம் விளையாடுறவங்களுக்காக. சரி ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அது ஒரு மொட்டை மண்டை கூப்பிட்டான். இவன் தான் அந்த மொட்டை மண்டைடா. என்னது கார் திருடணுமா? கார் திருடுறதுக்கு நான் அதுக்குடா, நீயே திருட முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு மேப் குத்தான். இதுதான் மைக்கிளோட வீடா, நம்ம ஃப்ரெண்டோட வீடு தான். நைஸா போயிட்டு அவன் தள்ளிலே அடிக்கணும். போடு, நல்ல வேலை அடிச்சிட்டாங்க, இல்லைன்னா மாட்டி விட்டுருப்பாங்க நம்மள. 2 டோரும் திறக்கலையா? அப்போ பின்னாடி தான் ஏதாச்சும் ஒரு டோர் இருக்கும். கார்லாம் தரமாக தான் இருக்கு. அங்கே ஒரு டோர் இருக்குங்க, ஜன்னல் திறந்துட்டு இருக்கு. டோர் இருக்கும்னு நினச்சா ஜன்னல் திறக்குது. இது என்ன? நைஸா கீழே இறங்கி காரை சுட்டுட வேண்டியது. என்னோட ரெட் கலர்ல பெல்ச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அந்த கடைக்காரங்க வேறுக்கு ஃபோன் பண்றான், எப்படா கார் எடுத்துட்டு வருவேன்ட்டு. யாராவது மைக்கிளா? எங்க டக்குன்னு கழுத்துல கண்ணு வச்சுட்டாங்க. பொறுமையா போலாம். டேய் சுற்றாத நிறைய வண்டி எத்தனை நேரம் விடணுமா? போச்சு. இப்ப ஏதோ நடக்கும். தலையில வர சரியான அடி. காசு கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டான். முட்டை சொன்னது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா என்ன பண்றா பாத்தீங்களா? கழுத்தை திருவுறான், டோரை போட்டு அடிக்கிறான். அவனோட காருன்ட்டு அவன் நினைக்க கூட இல்லைங்க. சரி இந்த காரை சுட்டுட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும். எவ்வளோ தூரம்? ஆனால் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தானே இருந்தது. சரி ஒரு பைக்காரா இருக்கா, பைக் எதுக்கிட்டு போக வேண்டியதான். காரை விட பைக்கே பரவாயில்ல போல இருக்கு, சரியான ஸ்பீட்ல போகுது. சரி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மிஷின் கம்ப்ளீட்டட்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அவ்வளோதான், 8 ஆகி பக்கலாகுது. இப்போ என்ன ஃப்ராங்க்லின் வந்திருக்கான், மைக்கிள் எதுக்கோ கூப்பிட்டுருக்கான். ஓ, அவனை பையனை காப்பாத்துறதுக்கா? எனக்கு இதெல்லாம் எப்படியோ தெரியுங்க, ஆனால் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. சரி கரெக்டாக போய் இந்த வேனில் தான் எப்படிலாம் ஓடிட்டு போகிறான் பாருங்களா. ஃப்ராங்க்லின் கரெக்டாக இருக்க ஏறி குதிக்க. சரி பொறுமையாக போவோம். பொறுமையாக போயிட்டு டக்குன்னு ஏறி குதிக்க போகிறான் நினைக்கிறேன். ஏறி வச்சிட்டா. ஐயோ எந்த ஸ்பீடாக போயிட்டு இருக்கான். டேங்க் வச்சிருக்கானோ, அதனால தான் பிரேக் பிடிக்கலையா? ஓ மை காட், ஃப்ராங்க்லின்ல பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அப்படியே அவங்க தொங்கிட்டு நம்ம பையன் தான். இறங்குறா. இப்போ இவனை காப்பாற்றணும். இது ஃப்ராங்க்லினை அப்படியே கீழே குதிரா. அப்படியே நல்லா குதிச்சாச்சு. பிரேக்கப் போட முடியலங்க, இப்போதான் நிற்கிது. சரி பின்னாடி தான் வழி காமிக்குது, பின்னாடி போயிட வேண்டியதுதான். இப்போ எதுக்கு இறங்குனா ஒரு டாக்ஸி பிடிச்சி போகிறானா? இப்போ நம்ம தான் இது ரெடி பண்ண போல இருக்கே. சரி பரவாயில்ல. நம்மளா இல்லை அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கே. சரி நம்மளுக்கு ஒத்துட்டாங்க. இப்போ நம்ம தான் வீட்டில் கொண்டு போய் விடணுமா? நம்ம இது வேற வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்களா. சரி அப்படியே வீட்டுக்கு வந்து விட்டாச்சு. இப்போ வெளியில் ஒரு பைக் இருக்குது. இந்த மிஷினா கம்ப்ளீட்டடா? ஆமாம், ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டடுன்னாங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்ப்ளீட். ஆமாம், எப்படி குதிச்சிட்டோம் அதுதான் தெரியாமல் திரும்பியா போய் முட்டு வாங்கிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான மழை போல இருக்கே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக விட்டுட்டு அப்புறம் கார் எடுத்துகிட்டு போய் விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் டச் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் எல்லாம் சந்திப்போம்.